ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தளபதி அவர்களுடைய பிரச்சாரம் ரொம்ப சூப்பராக போணுச்சு. செம்மையாக கலக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சீரியல் நடிகர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத கேட்போம். வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிரச்சாரம் சூப்பராக இருந்தது. கொங்கு மண்டலம், கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், புளியம்பட்டி, குன்னத்தூர், செங்கப்பள்ளி, தென் பெருந்துறை அண்ட் ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. அது போக வீடு வீடாக டோர் டு டோர் கேன்வசிங் பண்ணோம். அவ்வளோ வரவேற்பு, அவ்வளோ லவ் விஜய் சார் மேலே, அவ்வளோ லவ் எங்கள் லீடருக்கு, தளபதிக்கு. எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ பேர் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய ஆச்சரியம் புரட்சி தலைவருக்கு அப்புறம், அம்மாவுக்கு அப்புறம், விஜயகாந்த் சாருக்கு அப்புறம். ஆனால் இது அபரிமிதமான ஒரு மாபெரும் சக்தி. அந்த மக்கள் சக்தின்றது ஒருத்தருக்கு கிடைக்கிது அப்படின்னா அதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. எல்லாருக்கும் அது கிடைச்சிடாது. அதனால் கூட நிறைய அந்த பொறாமைகள், கோபங்கள் அண்டு அவதூறுகள் இதெல்லாம் அதுதான் காரணம். எப்படி இந்த மனுஷனை எவ்வளோ பேர் லவ் பண்ணுறாங்க? நம்ம நடந்துக்கணும். யார் வேணால் என்ன வேணால் சொல்லட்டுங்க, எவ்வளோ என்ன வேணால் சொல்லிங்க. நல்ல மனுஷன், நல்ல மனுஷனுக்கு நல்லது மட்டும் நடக்கும். நல்லவங்க கூட இருப்பாங்க. மக்கள் ஒருத்தரை நம்பிட்டாங்க அப்படின்னா அதை மாத்திர சக்தி அந்த கடவுளுக்கே கிடையாது. மக்கள் சக்தி மகேஷனோட சக்தி. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். மதிப்புக்குரிய, நம்மளாம் அண்ணாந்து பார்க்குற, எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய ஒரு மூத்த நடிகர். நடிகன் கையில் விசில் நடிகனுக்கு விசில் அடிக்கலாம், ஆனால் நாட்டை கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லி, அதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நினைக்கிறேன். பட் இது வரைக்கும் ஆண்டதெல்லாம் யாருங்க? இது வரைக்கும் ஆண்டதெல்லாம் யார்? சினிமா அப்படின்ற ஒன்றுலேருந்து, அந்த கலையிலேருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் அது பேர் சொல்லணும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் யாரையோ சந்தோஷப்படுறதுக்காக நீங்கள் பேசுகிறீங்க. பட் நாளைக்கு அவங்க டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு வரும்போது அப்போ என்ன செய்வீங்க? நான் இந்த நாட்டை உங்களுக்கு கொடுக்க முடியாது, நீ இறங்கி போயிடுங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க. நான் சொல்கிறது யார் எந்த ப்ரொஃபஷனில் வேணா இருக்கட்டும், நடிகன் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு அதில் இருக்கிற துறையில் இருக்கிறவங்களே நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப தப்பாக இருக்குல்ல, ரொம்ப தப்பாக இருக்குல்ல. நம்ம தான் கை தூக்கி நம்ம கூட நின்று நம்ம நல்ல ஒரு மனுஷன் வராங்க அப்படிங்கும்போது எவ்வளோ வரவேற்பு, எவ்வளோ அன்பு, எவ்வளோ நல்ல விஷயங்கள், எவ்வளோ நலத்திட்டங்கள், மேனிஃபெஸ்டோ எப்படி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்னு சொல்லுங்கள். அது இப்போ தான் வந்தாங்க, இப்போல்லாம் வரலிங்க. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிச்சு. இங்கே ஆரம்பிச்சது, அப்புறம் இங்கே ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் செயல். இது மக்கள் சேவை உன்னதமாக, நியாயமாக, நேர்மையாக பண்ணுன்றதான் தாவேகா குடும்பத்திலேருந்து நிர்வாகிகளாக இருக்கட்டும், எங்களோட வேட்பாளர்களாகட்டும் கடத்தில் இறங்கி நிற்கிறாங்க, உண்மையை பேசுகிறாங்க, நிறைய விஷயத்தை சந்திக்கிறாங்க, அடிக்கிறாங்க, அவதூறு போடுறாங்க, நிறைய விஷயத்தில் அவங்களோட உரிமைகளை பறிக்கிறாங்க. பட் யாரும் எதுக்கும் அசரலை. 23ஆம் தேதி இதுக்கான பதில் மக்கள் கொடுப்பாங்க. நாங்கள் எதுவுமே கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, மக்கள் கொடுப்பாங்க. பார்த்துக்கிட்டு இருக்காங்க எது நல்லதுன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது அவ்வளோ சத்தம், அவ்வளோ கத்து, அவ்வளோ அன்பு, அதெல்லாம் எனக்கு இல்லை, என் லீடருக்கு, தளபதிக்கு. அவர் சம்பாரித்து வச்ச சொத்து அது. அவர் 200 கோடி வாங்கலாம், 500 கோடி வாங்கலாம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மக்கள் சக்தி அவ்வளோ சம்பாரிச்சிருக்காரு. வேறு யாருமே இதை பண்ண முடியாதுங்க. இப்போ நினச்சி புதுசாக வந்தவரை யாரும் பண்ண முடியாது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பேசுங்க, நான் வேணான்னு சொல்லலை, நியாயமாக பேசுங்க. அதாவது உண்மையை பேசுகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு யாரையோ சந்தோஷப்படுறதுக்காக அப்பட்டமான ஒரு பொய்யை, அப்பட்டமாக ஒத்துக்கவே முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறீங்க. ரொம்ப தவறு சார். உங்களுக்கு நான் மடு, உங்கள் முன்னாடி நான் வெறும் தூசு. ஆனால் நாங்கள் கேட்போம். எங்கள் லீடர் நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? தேவையில்லாம் நடிகை கையில் நாட்டை கொடுக்கக்கூடாதுன்னா அது என்ன அர்த்தம்? ரொம்ப தவறான ஒரு விஷயம். அண்ட் மோரோவர் நான் ஏன் பேரை சொல்ல தெரியுமா? அவர் எங்கள் குடும்பத்தில் மூத்தவர். இது அண்ணன் தம்பி சண்டை, நாங்கள் கேட்க தான் செய்வோம். தளபதி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தளபதி சொல்லுவோம். தப்பாக இருந்தால் நாங்கள் மன்னிச்சிருங்கன்னு நாங்கள் கேட்கக்கூடிய ஆளுங்க தான் தாவேக்கால இருக்கிறவங்க. தப்பு இல்லாமல் அனாவசியமான ஒரு பழியை சுமக்கிறது அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நியாயமான முறையில் நாங்கள் பதில் சொல்லுவோம். கோவமாக திட்டி அதெல்லாம் தேவையில்லை. நாளைக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்கணும் இல்லை. இது தயவு செஞ்சு பண்ணாதீங்க, வலிக்குது. அதாவது என்னென்னா, நம்ம சினிமா துறையிலே, கலைத்துறையில் இருக்கிறவங்களே அந்த மாதிரி சொன்னால் ஒரு பக்கம் சிரிப்பு தான் வரும், ஒரு பக்கம் சிரிப்பு. ஏன் எனக்கு சிரிப்பு வருது? யாரையோ சந்தோஷப்படுறதுக்கு அவர் பேசுகிறார். வேணாங்க. தளபதி இஸ் நாட் தட், ஹி இஸ் நாட் தட். உங்களுக்கு தெரியும், உங்கள் உள் மனசுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நீங்கள் பேசுகிறீங்க, பரவாயில்ல. 23ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாம் அந்தந்த இடத்துக்கு கரெக்டாக உட்காரும்.
எல்லோரும் நல்லா இருப்போங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, நாங்களும் நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்போம். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். லவ் யூ ஆல் அண்ட் லவ் மை லீடர் தாவேகா. எப்பவுமே முன்னாடி நிற்கும் உண்மையான அரசியல்வாதிங்க, நியாயமான அரசியல்வாதிங்க, க்ளீன் பாலிட்டிஷியன்ஸ், நேர்மையான அரசியல்வாதிங்க. லவ் யூ ஆல். வாழ்க. இவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.